Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது banking level questions. Okay, so இந்த paper வந்துட்டு it is like very useful for you for banking, insurance எல்லாத்துக்குமே வந்து நீங்க போடலாம். So mock test வந்து daily போட்டு பாருங்க. So that உங்களுக்கு practice இருந்தாதான் இந்த மாதிரி exams வந்துட்டு நமக்கு fluent ஒரு flow ஓட அப்படியே attend பண்ண முடியும். So இங்க வந்து நம்ம ஒரு paper பார்க்குறோம்ல, so அந்த learning just try to implement. ஓகேயா? So இந்த question இப்படி approach பண்றாங்க. இது கொஞ்சம் time ஓகே. ஸோ இப்போ வந்து செஷனுக்குள்ள போலாம். நம்ம எப்பவுமே கேட்டுட்டு இருக்கோம்ல, இந்த ரீஅரேஞ்ச்மென்ட் எப்படி பண்றது அப்படின்றது நெறைய டவுட்ஸ் வந்து நம்மளுக்கு ரீஅரேஞ்ச்மென்ட்ல இருக்கலாம். பட் தென் நீங்க வந்துட்டு சில க்ளூ வேர்ட்ஸ் வந்து தேடணும். சரியா? ஸோ க்ளூ வேர்ட்ஸ்ன்னு சொல்லும்பொழுது சேமா இருக்க வேர்ட்ஸ் ஓகேயா? ஸோ சேமா இருக்க வேர்ட்ஸ்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா, அத பத்தின இன்ஃபர்மேஷன் தான் அடுத்த இதுல குடுத்திருப்பாங்க. இல்லாட்டி வந்துட்டு நீங்க இன்ட்ரோடக்டரி எது? ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லா படிக்கும்பொழுது எது வந்து பிகினிங்கா இருக்கலாம்? எந்த சீக்வென்ஸ போட முடியும்? அந்த மாரி விஷயங்கள கண்டுபிடிங்க. ஓகே. இல்ல ப்ரொனவுன்ஸ் ஓகே. ஸோ ப்ரொனவுன்ஸ்ன்னு சொல்லும்பொழுது, இப்போ ஒரு பெர்சன் பேர எழுதியிருந்தா தான், அதுக்கப்புறம் ஹி ஹஸ் டன் திஸ் பர்ட்டிகுலர் வொர்க்ன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த க்ளூஸ் எல்லாமே எப்பவுமே தேட ட்ரை பண்ணுங்க. ஸோ பாராஜம்பிள்ஸ் நமக்கு எப்பவுமே ரொம்ப ஈஸியா அமையும். ஓகேயா? ஸோ அத பார்த்தாலே அதுல நமக்கு சொல்ல முடியும். ஸோ டெஃபினட், இன்டெஃபினட் கூட நான் ஆர்டிகல்ஸ் வச்சும் சொல்லியிருக்கேன். ஸோ த ஆர்டிகல் யூஸ் பண்றீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம அத பத்தி பேசியிருப்போம். ஸோ பேசின பிறகு தான் அந்த பெர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோன்ட்டு. ஸோ அதையுமே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது நமக்கு பாராஜம்பிள்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. சரி. ஸோ இங்க வந்து நம்ம இன்ட்ரோடக்டரி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல யூ வுட் ஃபர்ஸ்ட் லேர்ன் ஓகே. இட்ஸ் நாட் லீன், இட்ஸ் லேர்ன். Okay, so learn the most basic and rudimentary skills from your fellow workers. Okay, so rudimentary is nothing but ஒரு fundamental skills பத்தி தான் இங்க பேசியிருக்காங்க. சரியா? Okay, so startingல you ஓகே யூன்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வுட் ஃபர்ஸ்ட் லேர்ன். ஸோ ஃபர்ஸ்ட் கத்துக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயமும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணும். ஸோ திஸ் ஆல் தீஸ் ஆர் க்ளூ வேர்ட்ஸ். இந்த க்ளூ வேர்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் பொழுது அடுத்தடுத்து பேர் பண்ணலாம். ஓகேயா? சரி. அப்ப அடுத்தது படிக்கலாம். அண்ட் தென் பை இமிட்டேட்டிங் த மாஸ்டர் த பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் வுட் ஆல்சோ பி லேர்ன்ட். அப்ப இங்க என்ன சொல்ல வராங்க? ஃபர்ஸ்ட் வந்து வுட் லேர்ன், ஃபர்ஸ்ட் லேர்ன் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வுட் ஆல்சோ பி லேர்ன்ட். ஸோ ஆல் தீஸ் ஆர் க்ளூ ரைட்? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பண்ணிருக்காங்க, செகண்ட் இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஓகே. ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஸோ லேர்னிங் அ ட்ரேட் இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் வுட் இன்வால்வ் கன்வின்சிங் அ மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் டு டேக் யூ ஆன் ஆஸ் அன் அப்ரெண்டிஸ். ஓகேயா? ஸோ இங்க வந்து ஒரு மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் அந்த ஏன்ஷியன்ட் டைம்ல வந்து அந்த கன்வின்ஸ் பண்ணுது என்ன விஷயம்க்கு? ட்ரேட் லேர்ன் பண்றதுக்கு. அப்போ அப்ரெண்டிஸ் இஸ் வாட்? இந்த லேர்னிங்காக நம்மளுக்கு வருவாங்கல்ல, ஸோ அந்த விஷயங்களை பத்தி தான் சொல்றாங்க. ஸோ இங்க வந்து இது இன்ட்ரோடக்டரி சென்டென்ஸ்ன்னு சொல்லலாமா? லேர்னிங் இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல கத்துக்கிறாங்களா அந்த மாதிரி விஷயத்தை பத்தி பேசும்பொழுது லேர்னிங்னே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு சைட் வச்சிடுங்க. அடுத்தது த யூஷுவல் ஸ்டார்ட். ஓகே, யூஷுவல் ஸ்டார்ட் ஆஃப் சச் லேர்னிங். இப்போ நீங்க சச் லேர்னிங் நாங்க சொல்லும் பொழுது ஆல்ரெடி அந்த லேர்னிங்கை பத்தி சொல்லியிருந்தா மட்டும்தான் சச் லேர்னிங்கை பத்தி சொல்ல முடியும். ஏன்னா அதை பத்தின இன்ஃபர்மேஷன் முன்னாடி இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து சச் ஓகே சச் ஆஸ் அப்ப நான் சொல்றேன்னா ஒரு விஷயம் சொன்ன பிறகு அது மாதிரி சச் ஆஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ இந்த வேர்டையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? would have been at young age and would have lasted as long as it took for you to become a master. So அந்த learning நீங்க master ஆவற வரையும் you would have done it, right? So இங்க lasted is what you would have continued as long as. Okay, so next one. So through discussions and questions but mainly the reliance was on learning by doing. Okay, so
பிராக்டிஸ் பண்ணும்போது தான் வரும். இது பேசேஜ் மட்டும் கிடையாது. இங்க செஷன்லயும் அப்படிதான். நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிறோம் பொழுது அத பிராக்டிஸ்ல நம்ம போடும்பொழுது மட்டும் தான் we'll get lot of learning. ஓகே சரி. சோ இங்க வந்து நம்ம எப்படி பேர் பண்ணலாம்? இங்க ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் அண்ட் தென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா ஏ சொன்ன பிறகு தான் நம்ம பி சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஒரு பேருன்னு சொல்லலாமா? அடுத்தது என்னது? இங்க லேர்னிங் அண்ட் சச் லேர்னிங் என்ன கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சி அண்ட் டி வந்து ஒரு பேருன்னு சொல்லலாமா? இந்த மாதிரி பேர்ஸ் நீங்க எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ வந்து நமக்கு இ இன்ட்ரோடக்டரியா வராது. ஏன்னா த்ரூ டிஸ்கஷன்ஸ் சொல்லிட்டு எடுத்தோன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு ப்ரிப்போசிஷனும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க சி இன்ட்ரோடக்டரியா வருமா, ஏ இன்ட்ரோடக்டரியா வருமான்னு பாத்தீங்கன்னா இங்க நார்மலா ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கிறோம். அப்ப லேர்னிங்னா என்னன்னு சொல்லிருக்கணும்ல. அப்ப சொல்லிருக்கணும்னா ஆப்வியஸா இட் இஸ் சி அண்ட் டி. இப்போ வந்து இங்க இ வருமா இல்ல கடைசியில இ வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இங்க ஃபர்ஸ்ட் அண்ட் தென் கொடுத்த பிறகுதான் நீங்க வந்து டிஸ்கஷன்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நீங்க பண்ண முடியும். ஓகேயா, ஒரு லேர்னிங்ல. அப்போ என்ன சொல்லலாம்? ஏ B and E. ஓகேயா? so this is the exact sequence. okay, so என்ன பண்ணிருக்கோம் நம்ம? இத பார்க்கும்பொழுது கொஞ்சம் வந்து படிக்கிறதுக்கு பயமா இருந்தது, கஷ்டமா இருந்தது. ஆனா படிக்கும்பொழுது இந்த மாதிரி க்ளூ வேர்ட்ஸை தேடி கண்டுபிடிக்கிறோம்ல, இது எப்படி வருதுன்னா நம்ம டெய்லியும் போடும்பொழுது இந்த வார்த்தைலாம் நம்மளுக்கு யூஸ்ட் ஆயிரும். சரியா? எப்படி வந்து அந்த க்ளூஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு யூஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் பொழுது ஒரு பாராஜம்பிள்ஸை ஈஸியா நம்ம போட்டுற முடியும். சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆன்சர் பண்ணலாம். So fourth sentence என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? B கொடுத்திருக்காங்க. ஓகே, so in some cases okay அந்த questionுமே டிஃபரெண்டா கேக்குறாங்க. சரியா? so இங்க வந்து கொடுக்கும்பொழுது வந்து fifth sentenceக்கு மேல before the fifth sentence என்ன இருக்குன்னு கேட்பாங்க. so question எல்லாம் நீங்க கிளியரா போடுங்க. ஓகே, கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்கணும்னா fifth sentenceக்கு மேல என்ன இருக்கு, fifth sentenceக்கு ஒரு 2 இது மேல என்ன இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க. ஓகே, நம்மளுக்கு இதுல சொல்றாங்களா ரீசனிங்ல வந்துட்டு இவங்களுக்கு மேல யார் இருக்காங்கன்ட்டு. so இந்த சீக்வென்ஸை போக போக பாத்தீங்கன்னா அதே ஆர்டர்ல கூட நம்ம கேட்கலாம். சோ அந்த क्वेश्चனை கரெக்ட்டா படிச்சு ஆன்சர் மட்டும் போடுங்க. சரியா? ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எதுவா இருக்கும்? இட் இஸ் சி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். தேர்ட் சென்டென்ஸ் இஸ் ஏ. ஓகே, சோ செகண்ட் சென்டென்ஸ் இஸ் வாட்? இட் இஸ் டி. நெக்ஸ்ட் ஒன். சோ ஃபிஃப்த் சென்டென்ஸ் இஸ் இ. ஓகேயா? லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே சரி, சோ இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? க்ளோஸ். சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற பேப்பர் நம்ம எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம வந்து எப்படி போடுறது, பாராஜம்பிள்ஸா இருந்தாலோ இல்ல க்ளோஸ் டெஸ்டா இருந்தாலோ எப்படி அப்ளை பண்றது, ஒரு விஷயத்த கொண்டு வரதுன்னு நம்ம பார்ப்போம். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னும் பொழுது நான் பேப்பரை ஸ்பிளிட் பண்ணிக்க சொல்லியிருப்பேன்ல. சோ அப்போ வந்து கிராமர் கொஸ்டின் கம்மியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் கிராமர் 1 மார்க் எல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணுங்க, நம்ம பாராஜம்பிள்ஸ் ஒரு க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு போயிருங்க. சரியா? சோ பாராஜம்பிள்ஸ்ல வந்து இன்ட்ரோடக்டரி சென்டென்ஸ் அண்ட் ஈஸியா இருக்குன்னா உங்களுக்கு வந்து இன்னும் மோட்டிவேஷன் ஆயிரும் நல்லா போட்டுட்டீங்கன்னா. அடுத்தது க்ளோஸ் டெஸ்ட்குள்ள போகும்பொழுது க்ளோஸ் டெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. ஓகே, சோ ஃபுல்லா ரீட் பண்ண it will take hardly ஒரு 1 minute. ஓகே, 1 minute குள்ள தான் எடுத்துக்கும். சோ அதை ரீட் பண்ணும்போது you will get an idea. வேற இந்த ஆப்ஷன்ல இதை தவிர்த்து வேற ஏதாவது வார்த்தை கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம எடுத்துடலாம். சோ அந்த ஃபார்மேட்டை வந்து தயவு செய்து ஃபாலோ பண்ணீங்கன்னா it will be better for you. சரியா? ஓகே, சோ India had a relatively liberal dash to abortion since the 1970s when the Medical Termination of Pregnancy Act was first legislated and subsequently amended. ஓகேயா? சோ ஒரு வார்த்தைக்கு ஒரு மீனிங் இருக்கு. சோ அபார்ஷன் இது கொண்டு வந்திருக்காங்க இங்க. அது மட்டும் இல்லாம 1970sல ஓகே அதுக்கு வந்து when medical termination of pregnancy act வந்து எப்போ was first legislated, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க subsequent daysல I mean ஆமா daysல வந்து it was amended னா புதுசா ஏதாவது மாடிஃபிகேஷன் அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணிருப்பாங்கன்றதை இங்க சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு மீனிங். ஓகேயா? சோ இது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்னது? relatively liberal. ஓகே, சோ அப்போ இந்த ரிலேட்டிவ்லிய நம்ம என்ன சொல்லலாம்? adverb சொல்லலாமா? சோ அப்ப லிபரல்ல adjective சொல்லலாமா? அப்போ நமக்கு ஆப்வியஸா இங்க என்ன தேவை? ஒரு noun தான் தேவை. சரியா? சோ இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சோ noun தான் அங்க தேவை அப்படின்னா நம்ம கீழ ஆப்ஷன்ல பார்க்கும்பொழுது noun எங்க இருக்குன்னு தான் நம்மளுடைய தாட்ஸ் இருக்கணும். சோ noun எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு approach, stagnation. okay, so inward அப்படின்னா inward is like நீங்க noun-ஆ யூஸ் பண்ணலாம் in some cases. inward அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது returns. ஓகேயா? சோ அதை ரிலேட் பண்ணி பேசும்பொழுது sanctioned or existing நீங்க எப்படியும் noun-ஆ யூஸ் பண்ண முடியாது. சோ V1 ing ஆவும் இல்ல வந்து V3 ஃபார்ம் sanctioned இல்ல V2 ஃபார்மா நம்ம யூஸ் பண்ணலாம். சோ ஆப்வியஸா இது ரெண்டும் வராது. inwardன்னும் பொழுது இந்த இடத்துலயும் நமக்கு அதோட மீனிங் வந்து இங்க இந்த பேராகிராஃப்ல செட் ஆகாது. அப்போ இது ரெண்டு
ரெண்டுமே நவுன்னும் போது ஸ்டாக்னேஷன் இஸ் வாட் எந்த பக்கமும் மூவ் பண்ண முடியாம ஒரே இடத்துல இருக்கும்ல ஸ்டாக்னேட்டட் வாட்டர் நம்ம சொல்லுவோம்ல which is not movable ஓகேயா சோ அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த பேசேஜ்ல அதுக்கான அவசியம் இல்லை அப்போ அப்ரோச்னா என்னது மெத்தட்ஸ் ஓகேயா சோ மெத்தட்ஸ் பத்தி பேசுறீங்க இல்ல அப்ரோச்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பேசும்பொழுது இந்த இடத்துல நம்மளுக்கு ஆப்டான ஆன்சர் என்ன வரும் இந்தியா had relatively liberal approach to abortion சரியா சோ மெத்தட்ஸ் ஆர் அதுக்கு ஒரு என்ன சொல்றது என்ன ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு டை இருக்குன்னா அதோட மீனிங் என்னன்னு யோசிச்சுக்கோங்க யோசிச்சு கரெக்டா அந்த இடத்துல போடணும் ஸோ இவ்வளோ எலிமினேட் பண்ண பிறகு தப்பா போட்டிங்கன்னா நமக்கு பிரச்சனையாயிரும் சரியா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ பட் இந்தியன் விமென் ஆல்சோ நோ ஒன்லி டு வெல் வாட் ஹேப்பன்ஸ் வென் மென் டேஷ் ரிலீஜியஸ் அத்தாரிட்டிஸ் டு டிசைட் வாட் தே டூ வித் தேர் பாடிஸ் அண்ட் மைண்ட்ஸ் ஓகேயா ஸோ இங்க வந்து மென்னு கொடுத்துருக்காங்க ஓகேயா ஸோ நார்மலா வந்து விமென் என்ன பண்ணிருக்காங்க வாட் ஹேப்பன்ஸ் டு மென் ஓகேயா ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னும் போது இது ப்ளூரல்ல இருக்கு அப்போ அது பக்கத்துல வர வேர்ப் வந்து இங்க வந்து இட் இஸ் ஆர்டர்ஸ் ஓகே சரி ஸோ பக்கத்துல வர வேர்ப் வந்து இட் ஹஸ் டு பி இன் ப்ளூரல் ஃபார்ம் அப்போ ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கணும்னா கிளைம் இருக்கு பூஸ்ட் இருக்கு ஸோ பூஸ்ட் இஸ் வாட் ஒரு விஷயத்துல நீங்க எக்ஸஸா லைக் இன்னும் என்கரேஜ் பண்ற மாதிரி சொல்லலாம் கிளைம் இஸ் ரிக்வெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லலாம் ஃபீஸிபிளா இருக்குன்னா என்ன வந்து உங்களுக்கு அந்த இடத்துல பாசிபிலிட்டி இருக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசுறீங்க ஓவர் த்ரோன் இஸ் லைக் கம்ப்ளீட்டா அந்த விஷயத்துல இருந்து அப்பாட்டா போயிடுறது இல்லாட்டி வந்து சும்மாவே ஒரு விஷயத்த நீங்க வந்து தூக்கி போடுறதுன்னு கூட சொல்லலாம் சரியா சோ இங்க வந்து நம்ம பேசுறது என்னது பிரெக்னன்சி ஆக்ட் பத்தியும் விமன் அண்ட் மென் பத்தியும் பேசும்பொழுது இந்த வேர்ட் வந்து இட் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் பேராகிராஃப் ஓகே ஸோ அதை எடுத்துடலாம் ஸோ ஃபீஸிபிளா இருக்கு அப்படின்னும் பொழுது இட் இஸ் வாட் இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் ஸோ நமக்கு அங்க என்ன தேவை ஒரு வேர்ப் தேவை ஸோ கண்டிப்பா இதையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ இது ரெண்டுத்துல தான் நம்மளுக்கு கிளாஷ் இருக்கும் ஆர்டர்ஸும் ஒன்னு நீங்க நவுனா யூஸ் பண்ணிருக்கலாம் இல்லாட்டி நீங்க சிங்குலர் வேர்பா யூஸ் பண்ணிருக்கலாம் ஸோ இதுவும் நமக்கு வராது அப்ப கிளைம் பண்றாங்களா பூஸ்ட் பண்றாங்களான்னு பாத்தீங்கன்னா மென் வந்து கிளைம் தான் ரிக்வெஸ்ட் பண்றாங்க எதை ரிலிஜியஸ் அத்தாரிட்டி டு டிசைட் ஒரு விஷயத்தை டிசைட் பண்றாங்கன்னும் போது ரிக்வெஸ்ட் பண்றாங்க which is they are trying to claim தான் நம்ம சொல்ல முடியும் okay so if you have clashes try to put that particular word and read the sentence okay அதுக்கு அப்புறமா இருக்கிற சென்டென்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரி உட்காருதா அப்படின்னு பாருங்க அதுலயே நம்ம ஆன்சர் சொல்ல முடியும் so இங்க வந்து they are trying to request to decide about it okay so next one so இங்க என்ன கொடுத்திருக்காங்க அடுத்தது just as in the US or Poland today or Afghanistan under Taliban or in many parts of India today women can dash be thrown back into religious sanctioned strictly private roles of wife mother and other roles to service the பேட்ரியாக்கி ஓகேயா ஸோ ஆணாதிக்கம்னு சொல்றது தான் இந்த பேட்ரியாக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே ஸோ விமென்லாம் ஈஸியா என்ன பண்றாங்க ஆஃப்டர் மேரேஜ் தேர் லைக் ஒய்ஃப் ரோல்ஸ் ஆர் அம்மான்ற ரோல் இந்த மாதிரி விஷயங்கள் பிளே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கல்ல ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பேசேஜ் ஆனா கிராமர் ரூல் ஒன்றும் இருக்கு என்ன இருக்கு இங்க வந்து ஒரு மோடல் வேர்ப் இருக்கா ஓகே சோ இது பக்கத்துல நமக்கு ஒரு பேஸ் ஃபார்ம் தேவை V1 இருக்கா பி ஃபார்ம்ஸ்ல V1 கொடுத்திருக்காங்க அப்ப பி ஃபார்ம்ஸ் வரும்பொழுது நமக்கு V3 V4 ஆர் adjectives யூஸ் பண்ணுவாங்க சோ இங்க வந்து V3 இருக்கு which is right ஓகேயா சோ thrown back அப்ப இங்க என்ன வரணும் அப்ப இங்க வந்து ஒரு adverb யூஸ் பண்ணலாம் சரியா சோ அப்ப அங்க adverb யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் பொழுது ஆவரேஜ் இருக்கு roughly easily evocate and onerous ஓகேயா சோ இது வந்து to call சம்திங் ஓகே ஸோ ஒரு விஷயத்துக்கு நம்ம கூப்பிடுறோம் இல்லை இன்வைட் பண்றோம்னு சொல்லலாம் ஒனரஸ்லி அப்படின்னா எஃபர்ட்ஸ் கிரேட் எஃபர்ட்ஸ் போடுறத பத்தி பேசும்பொழுது இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம் ஸோ இங்க நமக்கு என்ன தேவை விமென் கேன் ஈஸிலி பி அவங்கள வந்து ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் அவங்க வந்து ரிலீஜியஸ் அத்தாரிட்டிஸ்ல வந்து எப்படின்னா பிரைவேட் ரோல்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாலும் ஸோ ஸ்ட்ரிக்டா இந்த பண்றாங்க அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போட்டுடலாம்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களை ஈஸியா தான் பண்ண முடியும் பொழுது விச் இஸ் தேர்ட் ஆப்ஷன் ரஃப்லி நீங்க சொல்றீங்கன்னா ரஃப்லி கால்குலேட்டட் ஒரு ரஃபா நான் வந்து ஒரு ஃபிகர் சொல்றேன் அந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்லலாம் இங்க வந்து அவங்க ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லும் பொழுது இந்த வேர்ட் தான் நமக்கு அந்த இடத்துல ஆப்டா வரும் விச் இஸ் அ அட்வர்ப் ஸோ ரெண்டு கிளாஷ் இருக்கும் இங்க எஃபர்ட் பத்தியும் பேசியிருக்காங்க எஃபர்ட் நமக்கு வராது அவங்களை ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்ன்றதுனால இந்த விஷயத்த எடுத்துக்கோங்க பேசேஜ் கான்டெக்ஸ்ட்க்கு ஏத்த மாதிரி வேர்ட் தான் ரொம்ப முக்கியம் ஓகேயா Okay, so next one is the right to move and study and work and live freely to enter into a relationship as one dash is all fragile and hand-on achievements for women. Okay, so ரொம்ப ஒரு fragile is உடையக்கூடிய விஷயம் ஸோ அவங்கள பாதிக்கக்கூடிய விஷயம் கூட சொல்லலாம் அவங்க ரொம்ப வந்துட்டு என்ன சொல்ல சீக்கிரமா அவங்கள வந்துட்டு என்ன சொல்ல ஹர்ட் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நம்ம சொல்லலாம் ஸோ
till here it is this particular situation is explained. அப்போ இங்க நமக்கு என்ன வரும்? Offers, rejects, snub, okay, snub and spoon, okay, spoon. ஸோ இது ரெண்டுமே ரெஃப்யூஸ் ஆர் ரிஜெக்ட் பண்றதுக்கு சொல்லலாம், இல்ல இன்சல் பண்றதுக்கு சொல்லலாம். ஒரு விஷயத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஃப்யூஸ் பண்றோம்ல, அது சொல்லலாம். சூசஸ் இஸ் அ பாசிட்டிவ் வேர்ட். அப்போ ரிஜெக்ட் இஸ் நெகட்டிவ், ஆஃபர்ஸ் இஸ் பாசிட்டிவ். ஓகே, ஸோ இதுவுமே இன்சல்ட் பண்றதோ ரெஃப்யூஸ் பண்றதோ சொன்னேன். சூசஸும் பாசிட்டிவ், இங்க நமக்கு இதுவும் நெகட்டிவ். இப்போ நம்ம இந்த பேசேஜ்குள்ள எப்படி போட போறோம்? ஸோ எங்க இங்க தானே தேவை. அப்போ ஒன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்னு கொடுக்கும்பொழுது யூ நீட் அ சிங்குலர் வேர்ப். அப்போ சிங்குலர் வேர்ப் தேவைன்னா இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். ஓகே, ஸோ இங்க நமக்கு என்ன தேவை? பாசிட்டிவா நெகட்டிவ் டு என்டர் இன்டு அ ரிலேஷன்ஷிப்னு பேசும்பொழுது ரிஜெக்ட்ஸ் நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஆஃபர்ஸ்னா வேற யாரோ ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க, பட் விமன் தான் எடுக்கிறாங்கன்னும் பொழுது தே ஆர் சூசிங், வேர் இட் இஸ் ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ இத மாதிரி விஷயங்களை கரெக்டா பாருங்க. சென்டென்ஸ் முன்னாடி அவங்க பண்ற மூவ், ஓகே, ஸோ அவங்க எப்படி இருக்காங்கன்னு பேசியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வேற யாரோ கொடுக்குறாங்கன்னா நீங்க ஆஃபர்ஸ் தான் சொல்லணும். அவங்களா எடுக்கிறாங்கன்னும் போது அதை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்தது என்னது? இங்கிருந்து படிக்கணும். இந்த பேராகிராஃப் முடிஞ்சிச்சு. ஆல் த மோர் ரீசன், ஓகே, டு ஸ்ட்ரென்தன் ஈச் அதர்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் டு லிபரேட் விமென்ஸ் லைஃப் டேஷ் மேன்மேட் ரிலீஜன் அண்ட் லா. ஓகே, ஸோ இதுல வந்து ஆஃப் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பைனா பை யார் அந்த பர்சன், அது மூலமா அந்த விஷயங்கள் வந்திருக்கு, அவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஏடுன்னும் பொழுது ஒரு ஹெல்ப், ஒரு கைடன்ஸ், ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம்? ஏடுன்னு சொல்லலாமா? பிஃபோர்னும் பொழுது அந்த விஷயத்துக்கு முன்னாடி. ஸோ இங்க வந்து பிஃபோர் மேன்மேடுன்னு நம்ம சொல்ல முடியாது. வேற இங்க வந்து தே ஆர் ட்ரைங் டு லிபரேட் விமன் லைஃப்ஸ். அப்போ ஃபோரும் நமக்கு வராது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்க வந்து ஃப்ரம். ஓகே, ஸோ ஃப்ரம்னு சொல்லும் பொழுது இவங்க தான் இந்த விஷயத்த இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் மேன்மேட் இந்த ரிலீஜன் அண்ட் லானா இவங்க தானே இங்க ரிலீஜியஸ் அத்தாரிட்டி பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எதை பத்தி சொல்ல முடியும்? இட் இஸ் ஃப்ரம் திஸ் ஆப்ஷன். ஓகே, ஸோ இந்த ஃப்ரம்ன்ற வேர்டை தான் இங்க கரெக்டா யூஸ் பண்ண முடியும். அதை பத்தி பேசுறாங்க, அவங்க தான் அந்த விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க மூலமா நடந்திருக்கு. இதுல எது வந்து வரும்ன்றது இந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணும்பொழுது நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியும். வேர் இட் இஸ் ஃப்ரம் மேன்மேட் ரிலீஜன் அண்ட் லா. ஸோ அவங்க தானே ரிலீஜன்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதை ரிலேட் பண்ணி தான் இந்த பேராகிராஃப் நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு ஒரு ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரேஸை வந்து we are gonna replace. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி சென்டென்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். நாட் ஓன்லி டிட் இந்தியா ஃபெயில் டு பிளேஸ் firm orders with 2 companies well in advance, but also, ஓகே, ஸோ அப்போ நாட் ஓன்லி வந்தா பட் ஆல்சோ. பட் ஆல்சோனா என்னது? ஆனால். ஓகே, ஸோ டிட் இட் நாட் ப்ரொவைடட் த கம்பெனிஸ் அண்ட் ஃபண்டிங் டில் அ மந்த் ago to expand the manufacturing capacities. ஓகே, சரி. ஸோ இங்க பட் ஆல்சோ இருக்கு, இங்க டிட் இருக்கு. ஸோ டிட்ன்ற வேர்ப் பக்கத்துல எப்பவுமே நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? பேஸ் ஃபார்ம். பட் இங்க ப்ரொவைடட் கொடுத்துருக்காங்க, வேர் நோ கரெக்ஷன் ரிக்வயர்டு, ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். ஓகேயா, நெக்ஸ்ட். ஸோ இப்போ நாட் ஓன்லி வந்தா பட் ஆல்சோ இருக்கணும். இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்க வெறும் ஆல்சோ தான் இருக்கு, இங்க வெறும் பட் தான் இருக்கு. அப்போ 2 and 4 எலிமினேட் பண்ணிருங்க. ஸோ இதை வச்சு நம்ம எத்தனை ஆப்ஷன் பண்ணிட்டோம்? 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். அடுத்து, ஸோ இங்க எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி தான் அங்க பட் ஆல்சோவும் நமக்கு இருக்கணும். ஓகே, ஸோ இட்ன்றது நடுவில் நம்ம கொண்டு வர முடியாது. அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 3. வெரி சிம்பிள். தோ யூ நோ த மீனிங் ஆர் நாட், சில கிராமட்டிக்கல் ரூல்ஸ் வச்சு நம்மளால ஆன்சர் கொண்டு வர முடியும். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Next one. So the 5-decade-old Duroflex Private Limited, a sleep solution provider, has set its sights on achieving a turnover of rupees 1000 crore in financial year 22, tailoring its products for customer needs. Okay, சரி. So இங்க வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க? Has யூஸ் பண்ணிருக்காங்க, which is present perfectல இருக்கு. ஓகேயா, ஸோ அப்போ என்ன சொல்ல முடியும்? அவங்க வந்துட்டு sets its sights on achieving a turnover அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ? 1000 crores financial year 22. ஓகேயா, ஸோ அப்போல இருந்து நடந்திருக்க ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அதாவது present perfectனும் பொழுது நம்மளுக்கு பாஸ்ட்ல இருந்து, அது ரீசன்ட் பாஸ்ட்ல நடக்கிற விஷயங்கள், அதோட கான்சிக்வன்ஸ் எப்போ இருக்கும்? பிரசன்ட்லயும் அதோட கான்சிக்வன்ஸ் இருக்கும். அது இருந்துட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது டெய்லரிங் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ். அப்ப இங்க டெய்லரிங் இட்ஸ்ன்றது எது சொல்றாங்க? இந்த கம்பெனியை மீன் பண்ணி தான் சொல்றாங்க. இட்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஃபார்
customer needs. So tailoring நீங்க சொல்லும்போது தைக்கிறத பத்தி பேசுறாங்களா, designing or something like that, அதை ரிலேட் பண்ணும்போது இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேயா? So it is no correction required. இதை வாசிக்கும் பொழுது you don't have any errors here. புரியுதா? ஓகே, ஸோ இங்கேயும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா நார்மலா வந்து டெய்லர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இங்க டெய்லரிங் தேர் ப்ராடக்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஒரு கம்பெனி பேர் இருக்கும்பொழுது நம்ம இந்த தேர்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ண மாட்டோம், அதுலயே அது எலிமினேட் ஆயிடுச்சு. இன்னும் நீங்க வந்து டெய்லர்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேர்பும் ப்ராப்பரா இல்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது, டெய்லர்ட் பாஸ்ட்ல போயிருச்சு, ஸோ அதுவும் நமக்கு எலிமினேட் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லா ஒரு ஒரு விஷயத்தையும் செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கரெக்டா இருக்கு. இங்க பார்க்கும்பொழுது இட்ஸ்ன்னு இருக்கு, இட்ஸ் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டிருந்தா என்ன அர்த்தம், இட் இஸ் கால்ட் as இட் இஸ். ஓகேயா? ஸோ இட் இஸ் ப்ராடக்ட்ஸ் நம்ம இங்க சொல்ல முடியாது. ஸோ பொசிஷன் நீங்க யூஸ் பண்ணும்பொழுது கரெக்டா ஒரு நவுன் இருக்கான்றத எப்பவுமே இங்க வந்து செக் பண்ணணும். ஓகேயா? ஸோ இட்ஸ் இல்ல தேஸ் யூஸ் பண்றீங்கன்னா பக்கத்துல ஒரு நவுன் இருக்கணும். ஸோ இங்க கொடுத்துருக்கிறதுல நமக்கு இட் இஸ் ப்ராடக்ட்ஸ் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ட்ரை டு எலிமினேட் ஆப்ஷன்ஸ். எலிமினேட் பண்ண உங்களால ஆன்சரை சொல்ல முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். The change comes less than 3 weeks after the release of China's once in a decade population census, which painted an alarming picture of declining births. Okay, ஒரு alarmingனா ஒரு signaling கொடுக்கறத நம்ம சொல்றது. ஓகேயா? சரி, ஸோ இங்க சொல்லும் பொழுது ஆப்ஷன்ஸ்ல என்ன கிளாஷ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ that யூஸ் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, that. ஓகே, ஸோ ஒன் மோர் ஆப்ஷன் இஸ் விச். ஸோ அப்போ தேட் எப்போ யூஸ் பண்ணுவாங்க, விச் எப்போ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஓகேயா? ஸோ எக்ஸாக்டா இப்போ வந்து நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு பென் பத்தி பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு அந்த பென் பத்தி தான் இப்போ நான் சொன்னேன், about that object அப்படின்னு நான் சொல்லும் பொழுது எக்ஸாக்டா that யூஸ் பண்ணுவீங்க. which எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா, that pen is like very useful. Okay, it was very useful for me during my exam அப்படின்னு நான் சொல்றேன். that was very useful நான் சொல்லக்கூடாது. when I'm talking about, like when I'm trying to add on information about the object which I have discussed before, நான் யூஸ் பண்றது which-ஆ இருக்கும். ஓகேயா? ஸோ நான் அதை குறிச்சு எக்ஸாக்டா அந்த விஷயத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னும் பொழுது that நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேயா? ஸோ நம்ம this thatன்னு சொல்லும் பொழுது கூட டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ல இந்த விஷயங்களை பார்த்திருப்போம். இங்க வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ணலாம், whichன்னும் பொழுது you'll talk about the information and thatன்னும் போது ஸ்பெசிஃபிக்கா அந்த ஆப்ஜெக்ட் என்ன சொல்லுதோ அது மட்டும் தான், அதை ரிலேட் தான் பண்றோம். ஓகேயா? அப்ப இங்க ரிலேட் பண்றோமா, என்ன நம்ம வந்துட்டு அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோமா, நல்லா பாருங்க. இங்க painted an alarming picture. So எது வந்து painted an alarming picture, இந்த change. Okay, it is talking about change. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும் நமக்கு, that தான் நம்ம கரெக்டான யூசேஜ். ஸோ thatக்கும் whichக்கும் you have difference. ஸோ அதை பார்த்து நீங்க கரெக்டா அதோட டிட்டர்மைனரா யூஸ் பண்ணுங்க. ஓகேயா? ஸோ இங்க நமக்கு என்ன ஆன்சர் வரும், இங்க that வருது அப்படின்னும் பொழுது which is தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். ஓகேயா? ஸோ இங்க பார்க்கும்பொழுது that painted an alarming picture அப்படியே இருக்கு, இந்த ஆப்ஷன்ல வெறும் நமக்கு that மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் ஒன். A Pakistani television station on Monday removed a prominent journalist as host of popular talk show after he criticized the country's powerful military. ஓகேயா? ஸோ அவங்க ஏதோ தப்பா பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு he was like criticized. ஓகே, சரி. ஸோ இங்க சொல்லும் பொழுது கரெக்டா இருக்கா, after he has criticized the ministry. ஸோ has சொல்லியிருக்காங்க, present perfect. அடுத்தது when he criticized, when போது நம்ம டைமை குறிச்சு பேசுறோம் பொழுது when சொல்லுவோம், பிஃபோர்னா அவர் பேசவே இல்லை. ஓகேயா? ஸோ அப்போ இது கண்டிப்பா நம்ம இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடணும். நெக்ஸ்ட், ஆஃப்டர் he had criticized the country's powerful ministry. ஸோ he had அப்படின்னு சொல்லியிருக்காங்க, which is past perfectல இருக்கு. இங்க வந்து just he criticized the country's powerful ministry. ஸோ நார்மலா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, removed V2 தான் நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேயா? ஸோ removed a prominent journalist as host popular talk show after he had criticized the countries. அவன் பண்ணியிருந்ததுனால இப்போ அவனை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதா? ஸோ அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னும் பொழுது பாஸ்ட் பர்ஃபெக்ட், அடுத்த ஆக்ஷன் தான் எப்படி இருக்கு, இந்த ரிமூவ் பண்ணிருக்காங்க. இது நம்ம நார்மலா பார்த்திருப்போம்ல, ஒரு ஆக்ஷனுக்கு அப்புறம் இன்னொரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எப்படி இருக்கும், பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்குமா, அடுத்த ஆக்ஷன் எப்படி இருக்கும், சிம்பிள் பாஸ்ட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் அதாவது ஃபார்மர் ஆக்ஷன் அப்படின்னும் பொழுது செகண்ட் ஒன் இஸ் லேட்டர் ஆக்ஷன். ஓகேயா? ஸோ இது வந்து நம்மளுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கணும். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பொழுது அதாவது என்னவா இருக்கணும், had பிளஸ்
V3 நமக்கு வரணும். இங்க இருக்கா had plus V3 இருக்கு. ஸோ இவன் கிரிட்டிசைஸ் பண்ணதுனால அவனை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் பொழுது இதை நான் சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லுவேனா? ஸோ சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லுவேன் பொழுது இங்க ரிமூவ்டுன்னு கொடுத்துட்டாங்களா? ஓகேயா? ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் which is option 4 தான் வரும். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்சிடென்ட் அடுத்தடுத்து நடக்குதா அப்படின்றதையும் நீங்க கரெக்டா பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? வேர்டு வந்து நம்ம ஸ்வாப் பண்ணணும். ஸோ இதை வந்து கரெக்டாக ஸ்வாப் பண்ணுங்க. இதுக்கு நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரியணும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரிஞ்சாலே போட முடியும். சரியா? ஓகே, ஸோ நோ ஸ்டடி ஹேஸ் டியூ சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹேஸ் பக்கத்தில் யூ நீட் அ V3 ஃபார்ம். இங்கே டியூ தட் மென்ஸ் சூசைட்ஸ் ஆர் ஃபவுண்ட். ஓகே, ஸோ இங்கே கண்டிப்பாக ஏ வந்து மாற்ற போகிறோம்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த ஆப்ஷனையும் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்போ ஏபி இருக்கு, ஏசி இருக்கு. அப்போ நம்ம எங்கே மாற்ற போறோம்? இங்கே வந்து ஆர் ஃபவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர் ஃபவுண்ட் டு மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் பை விமன் ஆஸ் கிளைம்ட் பை சம் மென்ஸ் ரைட்ஸ் குரூப்ஸ். ஓகேயா? ஸோ இங்கே வந்து மாறப்போகுது நம்ம யூ நீட் அ V3. V3 எங்கே இருக்கு? ஃபவுண்ட் மட்டும்தான் இருக்கு. அப்போ ஏ அண்ட் பி மட்டும்தான் சேஞ்ச் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ஏ அண்ட் பி மட்டும் சேஞ்ச் ஆகுதுன்னா ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர். யூ நீட் அ V3 நம்மளுது இந்த ஆப்ஷனா அதுவான்னு பாருங்க. இதுல V3 அங்கதான் இருக்கு. அப்போ நோ ஸ்டடி ஹஸ் ஃபவுண்ட் தட் மென் சூசைட்ஸ் ஆர் due to. So due to நம்ம it's a phrase, right? நம்ம எப்பவுமே due to rain or due to demise அப்படின்னு நம்ம பேசுவோம்ல. ஸோ ஆப்வியஸா அங்க நமக்கு அந்த வார்த்தை வரும். ஸோ இதெல்லாம் விஷயங்கள் லெட்டர் ரைட்டிங்கோ இல்ல பேச்சு மூலியமா இதெல்லாம் நம்ம நிறைய ரீட் பண்ணியோ தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ அப்போ நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நான் எல்லாமே செக் பண்ணலாம் இல்லை. ஓகே, ஏதான் மாற போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அது ரெண்டுத்தையும் வச்சு ஆன்சர் என்னால சொல்ல முடிஞ்சது. ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன். Twitter had come under heavy criticism and faced a backlash from social media users after its geotagging feature displayed Jammu and Kashmir, the People's Republic China in a லைவ் ப்ராட்காஸ்ட். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை படிக்கும் பொழுது யூ ஹேட் அ ஃப்ளோ, ரைட்? ஸோ நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே வந்து கிராமட்டிக்கலாக தப்பு இருக்கிற மாதிரியும் இல்லை, கன்வே ஆயிடுச்சு. அது எக்ஸாக்ட் அந்த மீனிங் கன்வே ஆயிடுச்சு. கண்டிப்பா அதுல நமக்கு எரர் இருக்காது. இந்த மாதிரி விஷயங்களை ரீட் பண்ணும்பொழுது கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னாலே புரியும். ஓகே, ஸோ 5th ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஒரு விஷயமும் செக் பண்ணுங்க. ஹேட் வந்திருக்கு, இங்க கம் வந்திருக்கு. மைட் பி இட் இஸ் நாட் ஹைலைட்டட், பட் ஹேட் பக்கத்துல கம் வருதுன்னா V3 தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஸ் ஃபார்ம்ல கம் சொல்லுவோம், நெக்ஸ்ட் V2ல கேம் சொல்லுவீங்க, V3ல திருப்பி கம் தான் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சால்வ் பண்ணி நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ கிராமர் ரூல்ஸ் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், ஸோ இன் எக்கனாமிக்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எமர்ஜிங் இன்கம் இன் ஏஷியா, in the top 1% high income terms lost their position to the national economies, especially to China and India. ஓகேயா? ஸோ இங்க in economies of distribution கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்க economies of distribution அந்த phrase it does not make any sense. ஓகேயா? ஸோ அப்போ எக்கனாமிஸை மாற்ற போறோம் அப்படின்னும் பொழுது எது கூட மாற்ற போறோம்? ஓகேயா? ஸோ ஹை இன்கம் terms ன்னு கொடுத்துருக்காங்களா, இந்த terms இங்க வருதுன்னா in terms of distribution. ஓகே, ஸோ அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் பொழுது அப்படி சொன்னீங்கன்னா நமக்கு கரெக்டா வரும். அப்போ A and C மாத்த போறீங்கன்னா A and C நமக்கு எங்க இருக்கு? இங்க மட்டும்தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர். அப்போ B and D செக் பண்ணி பாருங்க. in terms of distribution of national income in Asia, in the top 1% high income economies lost their position to the emerging economies, especially to China and India, which is 4th option தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். So Purush Hakka Sanrakshan Samiti rights were invited by Mumbai-based violence working for women's members, including my organization Men Against Organization and Abuse. So டோட்டலா ஏதோ கன்ஃபியூஷன் இருக்கு, நிறைய வந்து மாற்ற வேண்டியது இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்க and யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்க அபியூஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க, அங்க ஆர்கனைசேஷன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ and பக்கத்துல ரெண்டு பக்கமே நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கணும். அப்போ மேல ரைட்ஸ் இருக்கு, ஸோ அங்க மெம்பர்ஸ் இருக்கு. ஸோ அப்போ என்ன வரணும் நமக்கு? ஆப்வியஸ்லி இட் இஸ் வயலன்ஸ். அப்போ B and D is interchanged. ஓகே, B and D னா இங்க B and D இருக்கு, இங்கேயும் B and D இருக்கு. இப்போ A and C வருமானதை பார்த்துருங்க. ஸோ இங்க நார்மலா சொல்லிட்டு ரைட்ஸ் வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அங்க மெம்பர்ஸ். ஸோ இந்த பர்சனோட பேர் வருது. மெம்பர்ஸ் were invited by Mumbai based organizations working for women rights. ஸோ விமென்ஸ் ரைட்ஸ் நம்ம சொல்லலாம்ல. ஸோ விமென் வந்து இது என்ன டைப் ஆஃப் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது இந்த இது நமக்கு இந்த இடத்துல வந்துருது. அப்போ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் ஒன்.
ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம சினோனிம், ஆன்டோனிம் இந்த வேர்டுக்கு நமக்கு என்ன வரும்? எக்ஸாக்ட்டா அதோட சினோனிம் எடுத்துப்போம். அதோட ஆன்டோனிமும் இருக்கிற மாரி ஆப்ஷன் நம்ம தேட போறோம். The language barrier baffled everyone and discouraged us from attempting another teleconference. Okay, what is baffled? Baffled or perplexed? ஓகேயா? இல்லாட்டி வந்து ஒரு chaos. ஓகே. ஆர் இப்போ வந்து நமக்கு புரியிற மாரி ஒரு வேர்ட் என்னது? கன்ஃப்யூஸ்ட். ஸோ கன்ஃப்யூஸ்டுன்ற வேர்டை தான் இங்க வந்து baffled, perplexed, chaos or கன்ஃபியூஷனை பத்தி பேசியிருக்காங்க. ஓகேயா? ஸோ இங்க நமக்கு எக்ஸாக்டா என்ன வேர்ட் வரும்? பசில்டு கூட நம்ம அதுக்கான சினோனிமா சொல்ல முடியும். சரியா? என்லைட்டன் பண்ணியிருக்காங்கன்னா இட் இஸ் அ பாசிட்டிவ் வேர்ட். ஓகேயா? ஸோ பாசிட்டிவ் வேர்ட்ல நமக்கு இங்க வராது. ஸோ பாசிட்டிவ் வேர்ட் வருதுன்னா இந்த ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிடலாம். கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்கன்னும் பொழுது இட் இஸ் அ நெகட்டிவ். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்றதும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு மாதிரி சூதிங் சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கணும். ரொம்ப காமா இருக்கும். ஸோ இங்க வந்து அந்த காம்னஸை பத்தி பேசியிருக்காங்க. எக்ஸ்பிளைனே வராது. ஸோ இதுவும் நமக்கு வராது. அப்போ வாட் இஸ் bewildered? ஓகேயா? bewildered அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ a synonym of this particular confusion. ஸோ இந்த வேர்டு எல்லாமே நமக்கு இந்த பர்டிகுலர் வேர்டை உடைய synonyms. ஓகே? ஸோ baffled, confused, chaos or bewildered or puzzled இது எல்லாமே அதுக்கு சொல்லலாம். ஸோ எக்ஸாக்டா அதுக்கு வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கும் பொழுது clarified, clear பண்றாங்க. ஓகேயா? ஸோ இதுதான் இதோட synonym வர முடியும். ஓகேயா? ஸோ அப்செட்னும் பொழுது மைண்டே போயிருது. ஓகேயா? ஸோ ரெண்டுமே நெகட்டிவா சொல்றீங்கன்னா இதை சொல்லலாம். அப்போ இங்க வந்து இட் இஸ் நெகட்டிவ், இங்க வந்து இட் இஸ் பாசிட்டிவ்னும் பொழுது சினோனிம், ஆன்டோனிம்னு சொல்லலாமா? அப்போ நமக்கு ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Okay, so இங்க வந்து ferocious shark. The ferocious shark saw the tempting bait and made a dash at it. Okay, so இந்த shark வந்துட்டு ஷார்க்னால எப்படி இருக்கும்? ரொம்ப கொடூரமா இருக்கும்ல. அது என்ன பண்ணிருக்கு? அது சாப்பிடுறதுக்கான அந்த பெயிட் பார்க்கும் பொழுது ஸோ அந்த தூண்டில் இது பண்ணுவாங்கல்ல, ஃபுட் எடுக்கிறதெல்லாம் இப்போ ஃபிஷ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்தோன்னே அது போயிருச்சு. ஓகேயா? ஸோ அதை வந்து ஒரு நெகட்டிவா நம்ம இப்போ கோட் பண்ணும் பொழுது ஆம்னிவோரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து avid அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரொம்ப வெறித்தனமா இருக்காங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்? avid சொல்லலாம். omnivorous is what? பிளான்ட் அண்ட் அனிமலை சாப்பிடும். கார்னிவோரஸ் அனிமல்ஸ் பார்த்துருவீங்களா? அனிமலையே சாப்பிடும். ஓகேயா? ஸோ அந்த விஷயங்களை பத்தி பேசுறாங்க. ஸோ இது ரெண்டுமே சாப்பிடும் தான் சொல்லியிருக்காங்க. இங்க வந்து காம்னஸ் பத்தி பேசியிருக்காங்க. இங்க சாட்டிஸ்ஃபைடு. ஓகேயா? ஸோ இது எவ்வளோ இருந்தாலுமே அது வந்து இன்னுமே சாப்பிடும். அதான் வந்து வெரோஷியஸ் ஷார்க்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ இங்க ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ எப்படி இருக்கு ஷார்க்னும் பொழுது திஸ் avid is a exact synonym of this particular word. starving is hungry மோட்லயே இருக்காங்க, பசியா இருக்கிறத சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு இன்னொரு வேர்ட் கூட இருக்கு. ஓகே, ravenous. ஓகே, ஸோ இது நம்ம எஸ்எஸ்சி கிளாஸ்ல கூட பார்த்துருப்பீங்க. ஸ்டார்விங் சொன்னா எக்ஸ்ட்ரீம் ஹங்கர் அப்படின்னு சொல்றாங்க. ரெவினஸ்ன்ற வேர்டு வந்து இட் இஸ் அ சினோனிம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் வேர்டுமே தெரிஞ்சுக்கோங்க. இங்க ஹங்கிரியாவே இருக்கு. ஓகே, ஸோ சூதிங் சவுண்ட்லாம் சொல்லும் போது இங்க காம்னஸை பத்தி பேசுறதுன்னு சொன்னேன்ல. ஸோ ஹங்கிரிக்கும் காம்க்கும் எந்த விதமான ரிலேஷனும் கிடையாது. சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். எப்போ வந்துன்னா அந்த இடத்துல ஸ்டார்விங் சொல்லியிருக்காங்க, இங்க சாட்டிஸ்ஃபைட் சொல்லியிருக்காங்க. இங்க எவிட் இஸ் வாட் வெரோஷியஸா இருக்கிறதுக்கு ரிலேட் பண்ணி பேசுறாங்க. அந்த ஷார்க் எப்படி இருக்கும்ன்றத நம்ம ரிலேட் பண்ணும்போது இந்த ஸ்டார்விங் நமக்கு வராது. அப்போ ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஸ்டார்டர்ஸ். ஓகே, நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? கனெக்டர்ஸ் பார்த்தோம்ல. ஸோ ஒரு வேர்டு ரெண்டு சென்டென்ஸை எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டார்டர் பார்க்குறோம். ஸோ ஸ்டார்டர்ஸில் மோஸ்ட்டாக நீங்கள் என்ன கான்ஷியஸாக பார்க்கணும்னா இந்த சென்டென்ஸில் நம்மளா எதுவும் ஆட் பண்ணிக்க கூடாது. சரியா? ஸோ இப்போ இதை படித்த பிறகு நமக்கு ஒன்று தோணும். ஓகே, அந்த அசம்ஷன் உள்ளே வரக்கூடாது. என்ன ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதே சேம் மீனிங்கை கன்வே பண்ணுற மாதிரி தான் நீங்கள் போடுற ஸ்டார்டரும் இருக்கணும். ஸோ அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் போடணும். சரியா? Okay, so first we'll read this. So both ministry and discipleship are a work for the kingdom. Okay, so in the ministry and discipleship are a work for the கிங்டம்க்கு ஒர்க்னு சொல்றாங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ட்ரா அ டிஸ்டிங்ஷன். டிஸ்டிங்ஷன் இஸ் வாட்? ஒரு டிஃபரன்ஸ்னு சொல்லலாமா? டிஸ்டிங்ஷன் பிட்வீன் நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம்ல. ஸோ இட் இஸ் அ நெகட்டிவ் வேர்ட் பிட்வீன் தெம். ஓகே, ஸோ எதுக்கு நான் இப்படி வந்து இது நெகட்டிவ் வேர்டா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்க்க சொல்றேன்னா ஸ்டார்டர்ஸ்ல சம்டைம்ஸ் வந்து இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட், ஓகே, ஸோ தோ, ஆல் தோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்குன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வரணும். அப்போ இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னா
அந்த ஆப்ஷன் கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மாரி எடுத்துக்க சொல்றேன். சரியா? ஸோ ஸ்டார்டர்ஸ் ஏதாவது அந்த மாரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அத வச்சு நம்ம வேற எதையும் பார்க்காம போட்டுட்டு போயிடலாம். ஸோ அப்ப இங்க வந்து மைனஸ் ஐ மீன் டிஸ்டிங்ஷன் பத்தி குடுத்துருக்காங்க அப்டின்னும் பொழுது, மேல இது 2மே ஒரு ஒர்க் ஃபார் அ கிங்டம் ஓகேயா? ஸோ அப்படி இருக்குமோ ஆல்தோ இருக்குன்னா, ஆல்தோ போத் மினிஸ்ட்ரி நம்ம சொல்லலாம். ஆப்ஷன் சி வந்து கண்டிப்பா இருக்கு. இப்போ வந்து ஆல் கரெக்ட்டும் இருக்கு. ஓகே. ஸோ சியும் இருக்கு. சி கன்ஃபார்மா வருதுன்னும் பொழுது ஏ செக் பண்ணி பாருங்க. வொர்க்கிங் ஃபார் த கிங்டம். இங்க வந்து இட் இஸ் அ வொர்க் ஃபார் த கிங்டம் தான் சொன்னாங்கன்னு ஒழிய, அவங்க உழைக்கிறாங்கன்னு சொல்லல. அப்போ ஏ ஆப்ஷன் வராது. அப்ப ஏ ஆப்ஷன் வராது அப்படின்னும்பொழுது, இட் இஸ் ஆப்வியஸ்லி சி தான் நமக்கு கரெக்ட்டான ஆன்சர். ஸோ எல்லாத்தையும் உட்கார்ந்து செக் பண்ண வேண்டாம். இந்த மாரி க்ளூஸ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இத படிச்சுட்டு, ஸோ அத வந்து கன்ஃபார்மா வருதுன்னு தெரிஞ்சாலே ஆப்ஷன்ஸ எலிமினேட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் உட்கார்ந்து போடணும்னு அவசியம் இல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay. Next is Sudhin Mathur has been elevated to the post of MD by Motorola Mobility by Lenovo Mobile Business Limited Business Group. Okay. அப்ப இது என்ன வாய்ஸ்ல இருக்கு? Has been elevated ன்னு சொல்லும்பொழுது it is passive voiceல இருக்கா? Okay. So next is what the company has also inducted him as a full-time director on the Motorola Mobility Board of India. Okay. So it has also inducted him as a full-time director-ஆவும் போட்டிருக்காங்க. சரியா? இப்போ இங்க Lenovo Mobile Business. ஸோ இதன ஸ்டார்டிங். இப்போ பாசிவ் வாய்ஸ்ல இருக்குன்னா ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்திருக்கணும், சப்ஜெக்ட் பின்னாடி போயிருக்கணும்ல. அப்போ இந்த இடத்துல வந்து இவரோட பேர் இருக்கு. இந்த இடத்துல வந்து பை லெனோவா குரூப்னு இருக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா லெனோவா மொபைல் பிசினஸ் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப நான் என்ன சொல்லலாம்? இத வந்து சொல்லும் பொழுது ஹேஸ் எலிவேட்டட்னு சொல்லி நான் ஆக்டிவ் வாய்ஸ்ல எழுத முடியும்ல. எழுத முடியும்னா எனக்கு ஏ ஆப்ஷன் கண்டிப்பா வரப்போகுது. அப்ப ஏ ஆப்ஷன் எனக்கு கண்டிப்பா வரும்னா இது இல்லாட்டி இதுதான் நமக்கு வரப்போகுது. ஓகேயா? சரி. So we'll check even B. Despite. Okay. So the clue word which I told you in the beginning was ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கணும்னு பார்த்தோமா? ஸோ இங்க despite elevatingன்னு சொல்லும் பொழுது இங்க பாசிட்டிவ் நெகட்டிவே இல்ல. அவர் வந்து ஒரு போஸ்ட் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னும் போது ரெண்டுமே பாசிட்டிவிட்டி வேர் டெஸ்பைட்டுக்கான வேலை இல்ல. ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா ஆன்சரை ரொம்ப சீக்கிரமா நம்ம போட்டுடலாம். ஓகேயா? குட். ஓகே. குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்சிக்குள்ள போயிட்டோம். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எப்பவுமே வந்து பார்த்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கேர்ஃபுல்லா இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் வச்சு போவோமா? ஓகே. ஸோ வாட் அக்கார்டிங் டு த author may affect all Western units. ஓகேயா? ஸோ அக்கார்டிங் டு த ஆத்தர் வந்து எது வந்து இந்த வெஸ்டர்ன் யூனிட்டை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்னா நமக்கு என்னன்றதை தெரியணும். ஸோ பேசேஜை நம்ம கொஞ்சம் ஸ்டார்டிங்ல என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே. சரி. ஸோ from where it is beginning over here. On Saturday, global personal technology major Apple placed all fresh production orders on hold for its Taiwanese supplier Wistron. So அப்ப ஆப்பிள் வந்து இதுக்கு சப்ளை பண்ணல, எல்லாத்தையும் ஹோல்ட்ல வச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. So this embargo may affect all Wistron units, but the trigger was one of the biggest expression of industrial unrest in India in recent years as a new facility set up by the firm in Kolar, Karnataka to manufacture iPhones among other things. So அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. ஸோ அது எது மெயினா அஃபெக்ட் பண்ணிருக்கு நீங்க சொல்லியிருக்காங்க? மெயினா வந்து ஆப்பிள் வந்து பிளேஸ்ட் ஆல் த ஃப்ரெஷ் ப்ரொடக்ஷன் ஆர்டர்ஸ் வந்து அவங்களே வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதுதான் நமக்கு இந்த கொஸ்டினுக்கு தேவை. அப்போ இது எங்க இருக்கு ஆன்சர் நமக்கு? எக்ஸாக்ட்லி இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ எது அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா இதே வேர்டை எப்படி வந்து மாத்தி மாத்தி போட்டிருக்காங்கன்றதையும் நீங்க செக் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ வாட் இஸ் ட்ரூ கேட்டிருக்காங்க. ட்ரூ கேட்டிருக்கும் பொழுது இங்க ஏதாச்சும் நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்க. அடுத்தது வேற ஏதாவது க்ளூ வேர்ட்ஸ் இந்த மாதிரி கோட்ஸ் இருக்குல்ல, வெரி வரிடுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? கல்பிரிட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்றாங்க. ஓகே. ஸோ ஆப்பிள் ஓன் ப்ராப் ஹேஸ் ஃபவுண்ட் அ கிளாரிங் லேப்ஸ். லேப்ஸ் இஸ் வாட் ஒரு டைம் சொல்லலாமா இன் வெஸ்டர்ன்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இட்ஸ் ஸ்டாஃபர்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி க்ளூஸ் எடுத்துட்டு ட்ரம்ப் பைடன் பத்தி பேசியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வச்சு தேடலாம். ஓகே. சரி. So Apple's own center had asked Biden Prime Minister reported very worried. Okay. So இப்போ நம்ம Prime Minister Biden பத்தி so நீங்க பார்த்தா கூட ஆன்சர் சொல்லுங்க. ஓகே. ஸோ கான்ட்ராஸ்டிங்கா இருக்கு அப்படின்ற விஷயங்களும் கொடுத்துருக்காங்க, இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ கோலார் இஸ் அ பிளேஸ் இன் கேரளா. ஓகே. சரி. ஸோ perhaps இங்க ஒரு விஷயம் perhaps அப்படின்னு சொன்னா ஒரு பாசிபிலிட்டியை பத்தி பேசுறீங்கன்னா சொல்லலாம். இட் இஸ் இயர். இங்க பாருங்க. ஓகே.
So Apple's own probe has found glaring lapse in wisdom treatment for its staffers. Okay, so Prime Minister has been reported to be very worried about the development, and all necessary support has been promised so that the firm may dash operations. Okay, இந்த blank நம்ம fill பண்ண போறோம். So that may take a while now, given that Apple's own probe has found glaring lapse in wisdom's treatment for its staffers. Okay, சரி. ஸோ இங்க வந்து ஸ்டார்டிங்ல அந்த ஆப்பிள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்ததுல ப்ராடக்ட்ஸ். ஸோ அதை பத்தி அதோடைய கதை தான் இங்க ஃபுல்லா நமக்கு பார்க்க போறோம். ஸோ அப்போ இங்க நமக்கு 2 ஆப்ஷன் வந்து கீழே இருக்கிறதுல வருது. பைடன் மட்டும் தான் பார்க்கலாம், பட் ஏவும் சியும் கன்ஃபார்மா இருக்கு. பட் ஏ அண்ட் சி இங்கேயும் இருக்கு, ஏ அண்ட் சி இங்கேயும் இருக்கு. ஸோ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம இருக்கா இல்லையான்றத செக் பண்ணி தான் ஆகணும். ஓகேயா, எக்ஸ்பீடியஸ் என்கொயரி டு ஐடென்டிஃபை த கல்பிரிட்ஸ். ஸோ வேற ஒரு பிரச்சனையும் நடந்திருக்கு. ஓகே, ஸோ கல்பிரிட்ஸ். ஸோ கல்பிரிட்ஸ்ன்ற வேர்டை எக்ஸாக்டா அதே மாதிரி தான் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ டிஃப்ரெண்டா கூட இருக்கலாம். ஸோ கீப் சர்ச்சிங். ஓகே, ஸோ ரைஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விச் இஸ் லைக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இஸ் வைட் ஸ்ப்ரெடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க நமக்கு இல்லைல்ல. ஸோ பைடன் பத்தியும் நமக்கு கொடுக்கல. 50 crores claims. ஸோ நீங்க கண்டுபிடிச்சிங்களா இதுக்கான ஆன்சர்? ஓகே, ஸோ இங்க வந்து எடியூரப்பா, பிகாஸ் அது வந்துட்டு கர்நாடகால இருக்குல்ல, ஸோ அதனால அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பேசியிருக்காங்க. Okay, so the center asked that BS Edurappa administration for an expeditious inquiry to identify the culprits and ensure that. So என்ன சொல்லிட்டாங்க இங்க culprits ensure பண்றதுக்கு not Biden administration, Edurappa administration, where B will not come. அப்ப என்ன நம்மளோட ஆன்சர்? A and C, which is option 1. So carefully போடுங்க. ஓகேயா? So next question போலாமா? Next one. Okay, so according to the author, how has wisdom been compelled to change tack? Okay, so இங்க வந்துட்டு இந்த விஸ்டன் கொண்டு வந்திருக்காங்களா, எப்படி அவங்கள கம்பல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ கிளாரிங் லேப்ஸ் இந்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு. நெக்ஸ்ட் கிளைமிங் த டேமேஜஸ் ஃப்ரம் த வயலன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பீயிங் மார்க்கெட்டட் ஆஸ் அ பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி ரெஜிமென். ஓகே, ஸோ ரெஜிம் இஸ் வாட், ஒரு ஆட்சியை பத்தி நம்ம சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல தேடி பார்ப்போம். ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன் இட் இஸ் இயர். ஓகே, ஸோ இப்போ சி ஆப்ஷனும் நமக்கு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இப்பதான் பார்த்தேன். Okay, so law regime being marketed as a business friendly regime. Okay, so with the country on the cusp of a new labor. What is cusp? இது வந்து நான் வெக்காப்ல எடுத்த ஒரு வேர்ட். ஓகேயா, ஒரு விஷயம் வந்து ஒரு ஷார்ப் கார்னர்ஸ்ல இருந்து இங்க இருந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது, ஒன்னு முடிஞ்சு இன்னொரு இடம் ஆரம்பிக்குதுல. ஸோ அந்த மாதிரி அந்த பாயிண்ட் எல்லாம் வந்து கஸ்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து the cusp of a new labor law regime வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இந்த பாயிண்ட்ல நமக்கு இதுல எது வந்தது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆல்ரெடி இட் வாஸ் தேர். Okay, sorry. Okay, so first point it was already there. So CUமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இங்க. So claiming the damages from the violence. So அது இருக்கா? Claiming the damages from the violence. Enforce பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து alternative to China where labor exploitation is wide-ஆ இருந்திருக்கு, widespread-ஆ இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Okay, so answer? It claims the damages from the violence. Either from the paying victim initially, Wisden has compelled to change the tag. It now claims the damages from the violence were about 50 crores வந்துட்டு, and has fired a top official handling its India operation for failing to ensure employees got their entire dues in timely manner. Okay, so அங்க வந்து அவங்க திட்டவும் செஞ்சிருக்காங்கன்றத கொடுத்திருக்காங்க. வேர் ஆப்ஷன் 2 ஆன்சர் எல்லாமே இருக்கு. ஸோ இதுக்கு நமக்கு டைம் எவ்வளவு எடுக்குதுன்னு பாத்தீங்களா? ஸோ ஒரு விஷயமும் நம்ம செக் பண்றோம் போது நிறைய டைம் எடுக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ல இதை படிச்சுட்டு கூட போய் நீங்க சர்ச் பண்ணுங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன், அப்ராப்ரியேட் டைட்டில். ஓகேயா, ஸோ இது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்றத, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருதுன்னும் பொழுது டைட்டில முக்காவாசி நம்ம எடுக்காம இருக்கிறது நல்லது. ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் லாஸ், லேபர் லாஸ் பத்தி கொடுத்துருக்காங்களா? இல்ல. ஸோ விஸ்டன் பிளான்ட் இஷ்யூவை பத்தி பேசியிருக்காங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கு. இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ், நோ. ஸோ திஸ் ஆல்சோ இஸ் நாட் தேர். டெக்னாலஜி அண்ட் எக்கனாமி பத்தி கொடுத்துருக்காங்களா? அதுவும் இல்லை. ஸோ அந்த கம்பெனி
தாய்வானீஸ் கம்பெனியோட பேரே இங்க இருக்கு, வேற எங்கேயுமே அதை நமக்கு கொடுக்கல. அப்போ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர்னு சொல்ல முடியும். ஸோ இன் சம் கேசஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டைஸ் வைப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷனா இந்த ஆப்ஷனான்ட்டு நியர்பையா கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருந்தா நீங்க போடாதீங்க எக்ஸாம்ல. ஏன்னா வந்துட்டு சம்டைம்ஸ் நம்ம அசம்ஷன் வந்து தப்பாவும் போகலாம். ஸோ அதனால அதை சூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்க கொடுத்துருக்கிறது எரர் ஸ்பாட்டிங். ஸோ எரர் ஸ்பாட்டிங் நம்மளுது இதை ஃபுல்லுத்தையும் நம்ம ரீட் பண்ணணும். ரீட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆன் டாப் வில் ரீட் இட். ஸோ எங்க போல்டு இருந்தது? over here. So violence broke out at the unit on December 12th. So எப்ப அந்த violence start ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. After several workers raised slogans protesting against non-payment of their dues, a protest that escalated, okay, which increased அப்படின்னு சொல்லலாம், which raised அப்படின்னு சொல்லலாம். You don't have any error and it was like proper flowல தான் நமக்கும் இருந்தது. ஓகேயா? சரி. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் இதுக்கு வரும்? ஆப்ஷன் 5 நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்க வந்து blank கேட்டிருக்காங்க. ஸோ blank நம்ம மேலே பார்த்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது பார்த்துக்கலாம். ரீஸ்டார்ட்னா ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க, ரீஅப்ளைனா யூஆர் ட்ரைங் டு அப்ளை சம்திங். ஓகேயா? ஸோ ஒரு விஷயம் அப்ளை பண்றீங்கன்னா ஒரு புது விஷயத்தை கொண்டு வரதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேயா? அப்ளை பண்றதுனா லேர்னிங்ஸ்ல கூட அப்ளை பண்றதுன்னு சொல்லலாம். ரெனோவேட் இஸ் ஒரு இன்னோவேட்டிவா ஒரு கிரியேட்டிவா ஒரு விஷயத்தை கொண்டு வரது. ரெப்ளிகேட்னா என்ன இருக்கோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செய்யறது. ஓகேயா? ஸோ இந்த 4 ஆப்ஷன் நமக்கு இருக்கு. ஸோ இப்போ இந்த 4ல எது நமக்கு வரப்போகுது இந்த blankல அப்படின்னு பார்க்கலாம். The Prime Minister has reported to be very worried about the development and also necessary support has been promised so that the firm may dash operation. ஸோ ஒரு ஆப்ரேஷனை எடுக்கிறாங்கன்னு பொழுது ரீஸ்டார்ட்னு தான் சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ ரீஅப்ளை ஆர் ரெனோவேட் இல்லாட்டி ரெப்ளிகேட், இந்த 3 வார்த்தையும் நமக்கு இந்த சென்டென்ஸோட கான்டெக்ட்ல உட்காராதுல. ஸோ அப்போ என்ன ஆன்சர் நமக்கு வரும்? ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? எக்ஸிபிட். ஓகே, எக்ஸிபிட் பண்ணுங்க அப்படின்னா ஷோ பண்ணுங்க இல்ல ரிவீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாமா? ஒரு விஷயத்த காமிங்க இல்லாட்டி ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் லைக் வேல் ஆர் ஷ்ரவுட் அப்படின்னா ஒரு விஷயம் கவர் ஆயிருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம சொல்லலாம். ஸோ இது எல்லாமே சினோனிம் அண்ட் இட்ஸ் ரிப்பீட்டட். ஓகே, இது 3 வார்த்தையுமே நம்ம கவர் பண்றத பத்தி தான் பேசியிருக்கு. ஓகே, ஸோ திஸ் டாக்ஸ் அபவுட் பிளாக் மேஜிக் பத்தி பேசும்பொழுது இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அக்குல்ட் அப்படின்ற வேர்ட். ஓகேயா? அப்போ நமக்கு இதுக்கு என்ன ஆன்சர்? தேவ் ஆஸ்ட் ஃபார் அ சிமிலர் மீனிங். ஸோ ஷோ பண்ணுங்க ரிவீல் பண்ணுங்கன்னா இது எதுவுமே நமக்கு சொல்லாது. ஸோ நன் ஆஃப் தி அபவ் தான் ஆன்சர். ஓகே, ஸோ நன் ஆஃப் தீஸ் கொடுத்துருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நம்ம கண்டுபிடிக்க கஷ்டம் தான். ஓகே, முடிஞ்சா கரெக்டா போட்டீங்கன்னா கோ ஹெட். ஓகே, சரி. ஸோ ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஸோ கம்ப்ளைன்ஸ். ஓகேயா? ஸோ ஒரு விஷயத்துக்காக யூ ஆர் ட்ரைங் டு கம்ப்ளைண்ட் பண்ண ட்ரை பண்றோம். சரியா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது you're trying to obey அப்படின்னு கூட சொல்லலாம்ல. ஓகே, ஸோ அக்செப்டன்ஸ், அசென்ட், கன்சர்ன்ட். ஓகே, கன்சென்ட். ஸோ இது எல்லாமே ஒபே பண்ற மாதிரி இருக்கு. இங்க டிஃபைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? you're not obeying, you're refusing to obey. ஓகே, ஸோ இது வந்து ஒபே பண்றோம். இது எல்லாமே பாசிட்டிவ். they've asked for opposite நம்மளுது defiance, which is talking about refusing to obey. ஓகேயா? ஸோ நெகட்டிவ் வேர்ட் பாசிட்டிவ் வேர்ட் அப்படி எடுத்தா கூட உங்களால சொல்ல முடியும். சரியா? ஓகே, ஸோ வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் தி செஷன். ஸோ செஷன் இதுக்கப்புறம் உங்களுக்கு குவான்ஸ் அண்ட் ரீசனிங் கூட இருக்கு. ஸோ இருந்த எல்லா செஷனும் அட்டென்ட் பண்ணுங்க. ஹாவ் அ வெரி கிரேட் டே. தேங்க்யூ.